Hi guys, I am Deepika. Welcome back to Phoenix Academy of English. Yesterday, one of my students told me, "Ma'am, I understand English but not completely." And I said, "Then you understand it pretty much." இப்போ நான் சொன்னதுல இருந்து இந்த சென்டென்ஸ்ல அந்த pretty much அப்படிங்கிற வேர்டு என்ன மீன் பண்ணுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணிருப்பீங்க. Today, let's learn this useful phrase pretty much in detail. இந்த pretty much அப்படிங்கிற வேர்ட் எக்ஸாக்டா என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல, ஆல்மோஸ்ட், நியர்லி, இல்லைன்னா மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட, ஏறக்குறைய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் நம்ம pretty much அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம நார்மலா ஆல்மோஸ்ட், நியர்லி அப்படிங்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Instead you can try pretty much. By the end of the video, you will sound pretty much like a native speaker. In the video end la I'm going to give you some important tips. So don't skip the video, watch the video till the end. First example, we spent pretty much doing just that. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதை மட்டுமே செஞ்சுட்டு நாங்க ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். Pretty much doing just that. இப்போ ஏதாவது ஒரு வேலையை எடுப்போம், ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு அந்த வேலையிலே போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இதை மட்டுமே செஞ்சுட்டு நாங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறது அந்த சென்டென்ஸோட மீனிங். We played well and lost pretty much in 5 minutes. நாங்க நல்லா விளையாண்டோம், லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், அந்த டைம்ல நீங்க அந்த கேமை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். This one looks pretty much perfect. ஆல்மோஸ்ட் இதை பாக்குறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். He pretty much ignored all the advice he was given. அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த எந்த அட்வைஸுமே அவங்க எடுத்துக்கல, எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டாங்க. That attitude pretty much sums up her personality. இந்த ஒரு விஷயம் போதும் அவங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுனால தான் pretty much sums up அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல இருந்து pretty much அப்படிங்கிற வேர்டை ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவா, டைரக்ட் ஆல்டர்னேட்டிவா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி pretty much யூஸ் பண்றீங்களோ டைரக்டா அந்த pretty muchங்கிற வேர்டை எடுத்துட்டு pretty well அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he pretty much ignored all the advice he was given அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல he pretty well ignored all the advice he was given அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே சென்டென்ஸ்ல அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல் த அட்வைஸ் அப்படின்னு சொன்னோமா, அப்போ ஆல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய அட்வைஸ் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். பட் அட்வைஸ் அப்படிங்கிற வேர்டு அன்கவுண்டபிள், அதனால நம்ம இந்த ப்ளூரல்ல அட்வைசஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. That's all about today's lesson. If you are a new viewer, don't forget to subscribe to my channel. See you in my next video.